வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கார்ன் கபாப். வாங்க இந்த கார்ன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கார்ன் எடுத்துருக்கேன். கார்ன் வந்து நான் நல்லா பாயில் பண்ணி நான் எல்லாம் உதிச்சு வச்சுருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் வந்து இதை போட்டு சும்மா ஒரு அடி அடிச்சுக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கார்ன் வந்து ஒரே ஒரு அடி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நெக்ஸ்ட்டு கேரட் வந்து ஒரு கேரட்டு நான் நல்லா திருவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸு ஒரு 3 பிரெட் எடுத்து நான் நல்லா வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மைதா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம், ரெட் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கபாப் ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கபாப் ஷேப் பண்ணதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஷேப் பண்ண வரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஓவல் ஷேப் தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாமே ஷேப் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு எல்லாம் கபாப் ஷேப் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணதுக்கு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா பாட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. இது சின்ன கடாயாக இருக்கிறதால ஒரு 3 பீஸ் மட்டும் நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பொறுமையாக எடுத்து விடுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடியில் வந்து ஒட்டிக்கும். இது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சலசலப்பு நிற்கணும், சலசலப்பு நின்னோடனே நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு உள்ளே இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம கபாப் வந்து நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்ல உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கார்ன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. மழை காலத்தில் வந்து இதை நீங்கள் டீயோட ஈவினிங் டைமில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட் அந்த கார்ன் எல்லாமே நமக்கு நல்லா வெந்திருக்கு. இது கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. கேரட்டு, உருளைக்கிழங்கு, கார்ன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.